ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் யோகா தின வாழ்த்துக்கள். யோகா டேக்காக செஞ்ச வெபினாரை இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து பார்த்து யோகாவை செய்ய ஆரம்பிக்கலாம். வாங்க. மணி மேம் ஏதோ நான் ரெக்கார்டிங் கொடுத்துட்டேன். ஸ்டார்ட் பண்ணலாம். we can start now. நான் குட் மார்னிங் எவ்ரிவன். முடிஞ்சவங்க கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணிக்கிறீங்களா? யாரும் யோகா பண்ண முடியுற மாதிரி இருந்தா பண்ணலாம் தான். ஸோ நம்ம இன்னைக்கு இன்டர்நேஷனல் யோகா டேக்காக இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிருக்கோம். இன்டர்நேஷனல் யோகா டே எப்பயில இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது யாருக்காவது தெரியுமா? எப்பயில இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா 2015ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு ஹெல்த் அவேர்னஸ் கொடுக்கணும். சோ ஹெல்த் நம்ம ஹெல்த் கான்சியஸா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்டர்நேஷனல் யோகா டே பண்ணிருக்காங்க. சோ ஒரு ஹெல்தி நேஷனை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கும் இந்த ஏதாவது ஒரு பெயின் ஏதோ ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வர்றதுக்காக இந்த இன்டர்நேஷனல் யோகா டேவை கொண்டு வந்திருக்காங்க. சோ அதுக்காக நம்ம அந்த ஒரு ஹெல்த் அவேர்னஸ் எல்லாருக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளும் இன்னைக்கு இந்த யோகா பண்ணலாம், எல்லாருக்கும் ஒரு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த பாலாஜி சார் இன்னைக்கு வந்திருக்காங்க. இங்க வந்து நமக்காக சொல்லி கொடுக்க வந்திருக்காங்க. சோ பாலாஜி சார் பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவங்க எம்எஸ்சி யோகா தெரப்பி முடிச்சிருக்காங்க. யோகா கோர்சஸ் நிறைய பண்ணிருக்காங்க. யோகா கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு வந்து தெரப்பி கோர்ஸ் பண்ணினதுனால அவங்க யோகானாலே நல்லா கியூர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய அவங்க யாருக்காவது எனி பிசிக்கல் ஃபிட்னஸ் கம்மியா இருக்கு, சயாட்டிகா ப்ராப்ளம் இருக்கு, ஃப்ரீசிங் ஷோல்டர் அந்த ஃப்ரோசன் ஷோல்டர் சொல்லுவாங்க. சோ அது எல்லாமே அவங்க யோகால வந்து கியூர் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ சயாட்டிகால நல்ல கியூர் ஆயிருக்கு அவங்க பண்ணி அவங்க யோகா சொல்லி கொடுத்து. சோ நானும் அவங்க கூட சேர்ந்து நாங்க எல்லாரும் ஒன்னா ஒரு கோர்ஸ் பண்ணோம். யோகரத்னா கோர்ஸ்னு ஒரு கோர்ஸ் பண்ணோம். இங்க வந்து வாணி மேம், பாலாஜி சார்னு எல்லாரும் நாங்க ஒன்னா கோர்ஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாம சார் வந்து எனக்குமே கொஞ்சம் கிளாஸ் எடுத்தாங்க. நானும் சார் கிட்ட கொஞ்ச நாள் கிளாஸும் போனேன். அவ்வளவு நல்லா சொல்லி கொடுப்பாங்க. எல்லாருக்கும் ஈஸியா புரியுற மாதிரி ரொம்ப நல்லா சொல்லி தருவாங்க. சிம்பிள் ஆசனாஸுமே நமக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப நல்லா சொல்லுவாங்க. சோ இன்னைக்கு நம்மள ஃபுல்லா கைட் பண்ண போறது பாலாஜி சார் தான். நம்ம எல்லாரும் சேர்ந்து யோகா பண்ணலாம். சார் வாங்க. Thank you madam. Okay sir. Thank you madam. Thank you for your introduction. அனைவருக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங் டு எவ்ரிவன். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியானது சுகன்யா ரஜினிகாந்த் மேடம் PhD இவங்களால ஆர்கனைஸ் பண்ணப்பட்டுள்ளது. எதற்காக சொன்னீங்கன்னா இந்த 10வது இன்டர்நேஷனல் யோகா டே இந்த தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு இதை ஆர்கனைஸ் பண்ணி என்ன இந்த ப்ரோக்ராம் நடத்தி கொடுக்கணும் கூப்பிட்டதுக்காக அவங்க நான் ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் வருகிறேன். இந்த இன்டர்நேஷனல் யோகா டே அப்படின்றத ஒரு நாளை உருவாக்கி இது நடத்திக்கிட்டு வராங்க. இப்ப 10வது வருஷத்தை அடைஞ்சிருக்கிறது. ஸோ இந்த நாள் எதுக்காகன்னு இப்ப அவங்க சொன்னாங்க, உலகத்துல இருக்க எல்லாருமே வந்து ஆரோக்கியமா இருக்கணும், அதுக்கு ஒரு நல்ல ஒரு வழியானது யோகா அப்படின்றதால இந்த யோகாவை முன்னிறுத்தி உலகத்துல இருக்க எல்லாருமே இந்த யோகா அந்த விழிப்புணர்வு எல்லாருக்குமே சேரணும், எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இப்போது 10வது ஆண்டை அடைந்துள்ளது. ஸோ இந்த நாள்ல வந்துட்டு யோகா ஃபார் ஹெல்தி ஜாயின்ட் அப்படின்ற ஒரு டாபிக்கை செலக்ட் பண்ணி சுகன்யா மேடம் எல்லாருக்கும் இந்த ஒரு சின்ன இந்த ப்ரோக்ராமை நடத்தணும் விருப்பப்பட்டு இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இது சிறப்பாக நடக்கணுங்க. நானும் இங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, நம்ம ப்ரேயருக்கு போவோம். ரெடி? எல்லா நேரம் நிமிந்து பாருங்க. ஹேண்ட்ஸ் இன் முத்ரா. Take deep inhale and slow exhale. Palms in Anjali Mudra. உங்க கைகள் அஞ்சலி முத்திரை வச்சுக்கொள்ளுங்க. கண்ணை முடிக்கலாம். ஓம் சஹனாவது சஹனோ புனக்து சஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நமோ நமः. த்ரயம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் பூர்வாரிகமிக பந்தனான் மிருத்யு முக்கியமாம்பிதாத். Gently rub your palms and massage your face, eye, hair, chin, cheek, and bring your palms in front of your face and open your eyes. Right. Yoga for healthy joints. இப்போ எல்லாருக்குமே தெரியும், our body is made up of trillions and trillions of cells. So a group of cells forms a tissue, and group of tissue forms an organ, and group of organ performs systems. So இந்த சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா நிறைய சிஸ்டம் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான சிஸ்டம் சொல்லும்போது ஸ்கெலட்டல் சிஸ்டம் சொல்லலாம். ஸோ இந்த ஸ்கெலட்டல் சிஸ்டம் இது வந்து போன் அண்ட் ஜாயின்ஸ் தான். ஸோ அந்த ஸ்கெலட்டல் வந்து நம்ம ஒரு உடம்புக்கு வந்து ஒரு நல்ல அப்பியரன்ஸை கொடுக்கக்கூடியது. ஸோ அந்த எலும்புகள் இந்த அந்த அமைப்பு இல்லாம நம்ம உடம்பு ஒரு நிலையான ஒரு ஷேப்பு இதெல்லாம் இருக்காது. ஸோ அந்த எலும்பு அதை நம்ம உடம்புல வந்து 206 போன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது அடல்ட்டுக்கு அந்த குழந்தை பருவமா இருக்கும்போது அது நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வளர வளர சில எலும்பு ஒன்னோட ஒன்று சேர்ந்து அது ஒரு எலும்பாவே மாறிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது நல்ல வளர்ச்சி அடைந்த ஒரு மனிதனுக்குன்னு சொல்லும்போது 206 எலும்புன்னு சொல்லுவாங்க. இந்த 206 எலும்புல வந்து 360 ஜாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. 360 ஜாயிண்ட்ஸ் இன் அவர் பாடி. ஸோ இந்த ஜாயிண்ட்ஸ் எதுக்காக அப்படின்னு சொன்னா, ஒரு எலும்பு இன்னொரு எலும்போடு சேரும், அதுக்கு ஜாயிண்ட்ஸ் சொல்லலாம். ஸோ பர்பஸ் என்னன்னா மூவ்மெண்ட், ஆக்ஷன். ஸோ இந்த ஜாயிண்ட் இல்லாம நம்முடைய ஆக்ஷன் இருக்காது. ஸோ இந்த ஆக்ஷனுக்கு வேணும்னு சொல்லும்போது அது ஜாயிண்ட் கண்டிப்பா தேவை. அப்படியே நம்மளுடைய உடல் அமைப்புக்கு 360 ஜாயிண்ட் தேவைன்னு இயற்கை படைச்சிருக்கிறது. ஸோ இந்த 360 ஜாயிண்ட்ஸ் இதுல மேஜரா சொல்லணும்னு சொன்னா சினோவியல் ஜாயிண்ட், கார்டிலேஜஸ் ஜாயிண்ட் அண்ட் ஃபேப்ரஸ் ஜாயிண்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த சினோவியல் ஜாயிண்ட் வந்து பெரும்பாலும் நமக்கு எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது சினோவியல் ஜாயிண்ட். இதை ஹிஞ்ச் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த கீழ் சொல்ல டோரு தொடர்ந்து இப்படி மூடுறோம் பார்த்தீங்களா, அதை ஹிஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஹிஞ்ச் ஜாயிண்ட் ஆர் சினோவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா கார்டிலேஜினியஸ் ஜாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா அது இப்போ நம்ம தண்டுவடம் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதுன்னு சொல்ல வந்து கார்டிலேஜினியஸ் சொல்லுவாங்க. அது வெயிட் பேரிங். ஸோ அது வெயிட் பேரிங் கெப்பாசிட்டி அந்த கார்டிலேஜினியஸ்க்கு நமக்கு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஃபைப்ரஸ் ஜாயிண்ட். இது வந்து நம்ம ஸ்கல் போன் தலை மண்டை ஓடி பார்த்தீங்களா, அதுல இருக்கிற ஜாயிண்ட்ஸ் வந்து ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. அது இம்மூவபிள், அதுல வந்து அசைவுகள் இருக்காது. ஸோ அசைற ஜாயிண்ட்ஸ் இம்மூவபிள், மூவபிள் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த சினோவியல் ஜாயிண்ட் வந்து பால் அண்ட் சாக்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம முக்கியமான ஜாயிண்ட் நம்ம உடம்புல எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா கணுக்கால், அதுக்கு அடுத்து முட்டி, அதுக்கு அடுத்து இடுப்பு, அதுக்கு அடுத்து ஷோல்டர், அப்புறம் தண்டுவடம். இதுதான் இது முக்கியமான ஜாயிண்ட்ஸ். இப்போ நம்ம கணுக்கால் எடுத்துட்டோம்னு சொன்னா அது சினோவியல் பால் அண்ட் சாக்கெட்னு சொல்லலாம், சினோவியல் ஜாயிண்ட் சொல்லுவாங்க. நீ எடுத்துட்டு சொன்னாலும் அதுவும் ஹிஞ்ச் சினோவியல், நீயும் ஹிஞ்ச் சினோவியல். ஹிப் எடுத்துன்னு சொன்னா பால் அண்ட் சாக்கெட், ஷோல்டர்னு சொன்னா ஷோல்டர் பால் அண்ட் சாக்கெட்னு இருக்கும். ஸோ இந்த பால் அண்ட் சாக்கெட் வந்து வெயிட் பேரிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் குறைவா இருக்கும். அதனாலதான் சில பேர் இந்த வாலிபால் ஆடும்போது அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் பால் அடிக்கும்போது சில பேர் இந்த ஷோல்டர் இறங்கிடுன்னு சொல்லுவாங்க. அது அப்புறமே வந்து கொஞ்சம் பழக்கமாக இருக்கும்போது ஈஸியாக அவங்க ஒரு யாராவது ஒரு ஹெல்ப் இருந்தாங்கன்னா அந்த ஷோல்டர் மறுபடியும் ரீலொகேட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஹெல்த்தி ஜாயிண்ட்ஸ் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன மூவ்மெண்ட், சின்ன சின்ன எக்ஸசைஸ், சின்ன சின்ன ஆசனாஸ், இதுவே வந்து நம்ம ஹெல்த்தியா நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா பவன முக்தாசனா பார்ட் 1 ஆன்டி ருமேட்டிக் பீரியட். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா பீகர் ஸ்கூல் ஆஃப் யோகா சுவாமி சத்யானந்த் ஜி அவர் டிசைன் பண்ணது. இதுல ரொம்ப எளிமையான மூவ்மெண்ட்டை தான் இருக்கும். பார்க்கறதுக்கு வந்து இதெல்லாம் ஒரு ஆசனமா அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைக்கிறோம். இதனால போய் நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு நம்ம நினைப்போம். ஆனா அதுல இருக்கிற பெனிஃபிட் வந்து வேற எந்த பெரிய அதாவது இந்த ஆசனாத் பத்தி தெரியாதவங்களுக்கு பார்க்கும்போது ஒரு டிஃபிகல்ட்டா யாராவது பண்ணி காட்டினா அதுதான் ரொம்ப பெரிய பொறுப்பு, அது பண்ணாதான் ரொம்ப நல்லா இருக்கு போல அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையவே கிடையாது. சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய எஃபெக்ட், பெரிய ஹெல்த் பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடியது. அதுல முக்கியமானது ஒன்று பார்த்தீங்கன்னா பவன முக்தாசனா பார்ட் 1 ஆன்டி ருமேட்டிக் பீரியட். இதுல இருக்கிற நம்ம
ஹேண்ட் எக்ஸசைஸ் இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். இப்போ வார்ம் அப்பும் நம்ம தனியாக போக போகிறதுல வார்ம் அப் ப்ளஸ் போஸ்டர்ஸ் அப்படியே சேர்ந்து தான் பண்ண போறோம். வித் பிரீத்திங், பிரீத் கான்சியஸோட பண்ணும்போது இது ஆசனான்னு முழுமை பெறும். வித்தவுட் பிரீத் கான்சியஸ் சொன்னா இட்ஸ் எ காமன் எக்ஸசைஸ். ஸோ ஒரு மூவ்மெண்ட்டுமே நம்ம பிரீத்திங்கோட சேர்த்து பண்ண போறோம். முதலாவதாக ஹேண்ட் கிளென்சிங், கையை நீட்டிக்குங்க. ஸோ இந்த ஃபிங்கர்ஸ் வந்துட்டு பிரீத் இன் பண்ணும்போது நல்லா இந்த ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா கையை நல்லா விரிவடைகிற மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. பிரீத் அவுட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் உங்க தம்பு இந்த கட்டவரில மடக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த 4 விரலால கட்டவரில லேசா ஒரு ஆழத்துல வச்சுறீங்க. இப்போ பிரீத் அவுட், மறுபடியும் பிரீத் இன், ஸ்ட்ரெச் யுவர் ஃபிங்கர்ஸ், ஹேண்ட் கிளென்சிங், பிரீத் அவுட், பிரீத் இன், breathe out, breathe in, 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 breathe out. Relax. Hands in Chin Mudra. Take deep inhale and slow exhale. இப்போ இந்த ஹேண்ட் கிளென்சிங் பண்ணீங்க இல்லையா, இந்த ஹேண்ட் இந்த ஃபிங்கர்ஸ் வந்து ஸ்ட்ரெச் பண்ணும்போது பிரீத் இன் பண்ணிருக்கணும். இந்த ஃபிங்கர்ஸை ஃபோல்ட் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணும்போது பிரீத் அவுட். ஓகே, இப்போ இந்த பிரீத்திங்கோட ஃபாலோ பண்ணும். கம் ஆன், பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். Again, slow and deep inhale and slow exhale. Again, stretch your arm. இப்போ palm up down stretch பண்ண போறோம். அதே மாதிரி palm up பண்ணும்போது breathe in, down பண்ணும்போது breathe out. உங்க hand shake பண்ணக்கூடாது, shake இந்த arm up down ஆகக்கூடாது. Only இந்த palm movement மட்டும்தான். Come on, breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out. Relax. Again, hands in Chin Mudra, sit erect, slow and deep inhale and slow exhale. Now, wrist rotation. தம் உள்ள இருக்கட்டும், உங்க கட்டர் உள்ள வச்சு மற்ற 4 உள்ள கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணி இந்த ஹேண்ட் ஷேக் ஆகாம ரிஸ்ட்டை மட்டும் நம்ம ரொட்டேட் பண்ண போறோம். 2 ரிஸ்ட்டும் ஒரே டைரக்ஷன்ல சுத்த போறோம். எஸ். இப்ப இந்த கீழே இருந்து ரிஸ்ட் மேல கொண்டு வர வரைக்கும் பிரீத் இன், மறுபடியும் கீழே வரும்போது பிரீத் அவுட். இதை ஃபாலோ பண்ணுங்க. பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட். இப்ப அப்படியே ரிவர்ஸ் ரொட்டேஷன். பிரீத் இன், பிரீத் அவுட். உங்க கை ஆடக்கூடாது, லெஃப்ட் ரைட் அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் இருக்கக்கூடாது, ஒன்லி ரிஸ்ட் ரொட்டேஷன். ஓகே, நவ் ரொட்டேட் ஆப்போசிட் டு ஈச் அதர், opposite to each other. Yes. Now reverse rotation. Come on. Okay, relax, relax. Slow and deep inhale and slow exhale. Change the leg position. ஒரே நிலையில உட்கார வேண்டாம், கால் சேஞ்ச் பண்ணி உட்காருங்க. ரெடி. நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் எல்போ ஸ்ட்ரெச்சிங். உங்க கையை நீட்டிக்குங்க, 2 கையை நீட்டிக்கலாம், 2 கை நீட்டுங்க. இப்போ இந்த ஸ்ட்ரெச் பண்ணி இருக்கும்போது நீட்டி இருக்கும்போது பிரீத் இன் பண்ணிடுங்க. பிரீத் இன் பண்ணிட்டு பிரீத் அவுட் பண்ணும்போது ஃபோல்ட் பண்ணுங்க. ஃபோல்ட் பண்ணி உங்க ஃபிங்கர்ஸ் வந்து ஷோல்டர் டச் பண்ற அளவுக்கு கொண்டு வாங்க. ஓகே, again breathe in, stretch, breathe out, fold your arm. Breathe in, stretch your arm, breathe out, fold your arm. Breathe in, stretch your arm, breathe out, fold. Breathe in, stretch, breathe out, fold. Relax. Look and deep inhale. Next, elbow rotation. இந்த கையை நீட்டி ரைட் ஹேண்ட் நீட்டி வைங்க. லெஃப்ட் ஹேண்ட் வந்து அந்த முட்டிக்கு கீழே இந்த பைசெப்ஸ் ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணிக்க. சப்போர்ட் பண்றது எதுக்காகன்னு சொன்னா இந்த கை மேல கீழே வரக்கூடாது, அதுக்காக சப்போர்ட் பண்ணி ஹாரிசான்டா உங்களுக்கு இந்த எல் ஷேப்ல இருக்கணும். ஸோ கிரவுண்டுக்கு ஹாரிசான்ல அந்த கையை நீட்டிட்டு இப்போ நம்ம இப்படி ரொட்டேட் பண்ண போறோம். இந்த ஃபிங்கர்ஸை கழுத்து கீழே கொண்டு வந்து மறுபடியும் அந்த கையை நல்லா ட்விஸ்ட் பண்ணி கொண்டு வர போறீங்க. இது எந்த அளவுக்கு நீங்க நல்லா சாட்சி கொண்டு வரீங்களோ
அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட்டே இருக்கிறது. ஓகே, இப்போ கையை நீட்டிக்கத்துல பிரீத் இன் பண்ணிடலாம், பிரீத் அவுட், ஹோல்ட் யுவர் ஆர்ம். உங்க கழுத்து கீழே வர வரைக்கும் பிரீத் அவுட், நிதானமா அதோட பிரீத் அவுட் பண்ண. மறுபடியும் இங்க இருந்து கை நீட், நிதானமா பிரீத் இன் பண்ணுங்க, பிரீத் அவுட், பிரீத் இன், breathe out, breathe in. Now breathe out, அப்படியே ரிவர்ஸ்ல வாங்க, stretch forward, breathe in, breathe out, breathe in, breathe out. ஓகே, இதே மாதிரி இப்போ இடது கை பண்ண போறோம். இடது கை நீட்டுங்க, அந்த வலது கையில சப்போர்ட் பண்ணிக்கோங்க. Come on, breathe in, breathe out, breathe in, நல்ல கையை நல்லா திருப்பி கொண்டு வாங்க, breathe out, breathe in, breathe out. இப்போ அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்க, breathe in, breathe out, நல்ல கையை திருப்புங்க, breathe in, breathe out, breathe in, breathe out. Okay, relax, relax. So இந்த எல்போ மூவ்மெண்ட், இந்த 2 எல்போ மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கலாம். ஆனா இதோட எஃபெக்ட் பாத்தீங்கன்னு சொன்னா 2-3 நாள் இந்த ப்ராப்ளமேட்டிக் பர்சன் பண்ணாங்க சொன்னா 50 to 60% வந்து அந்த பிரச்சனை கியூர் ஆகும். இப்போ அதை உங்களுக்கு சொல்றதுக்கு தான் மிஸ்டர் வேலன் அப்படின்னு வந்திருக்காரு. நான் லாஸ்ட் வீக் இந்த ஊருக்கு வந்திருந்தப்போ இந்த முகப்பேர் வரும்போதெல்லாம் அங்க பக்கத்துல பார்க் இருக்கு, அந்த பார்க்ல எல்லாரும் குரூப்பா யோகா பண்ணணும். நான் இங்க வரும்போதெல்லாம் அங்க போயிடுவேன். ஸோ அப்படின்னு நான் போன வாரம் போகும்போது அவர் என்கிட்ட இந்த பிரச்சனை ஒரு இஷ்யூ சொன்னாரு. ஸோ அந்த இஷ்யூ சொன்னதுக்கு அப்புறமா இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த 2 days நான் ரெகுலரா சொல்லிட்டு இருந்தேன். அதோட எஃபெக்ட் வந்து இப்போ அவரே சொல்லுவாரு, நீங்க கேட்கலாம். ஓகே, போன வாரம் பாலாஜி போன வாரம் சார் ஊர்ல இருந்து இருந்தேன். அப்போ எங்க ஒரு டீம் இருக்குது. அப்போ வந்து எனக்கு ரொம்ப பெயினா இருந்தது, கைட் பெயின் இருக்க சொல்ல சாரை பார்க்க சொல்ல எனக்கு சில ஆசனங்கள் ஒரு 3 ஆசனம் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் என்னுடைய பெயின் கொஞ்சம் ரிலீஃப் 50% ரொம்ப ரிலீஃப் ஆகுது. திடீர்னு நான் ஆஃபீஸுக்கு போகிற மாரிலாம் இல்லை, ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன், வெயிட் தூக்குற வேலை. அது திடீர்னு என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் ஒரு 4 நாளாக டைமிங் மாற்றினால நான் 5 o'clock போயிட்டு அந்த கைத்து எடுக்கிறதுல அந்த இடத்துல வந்து ரொம்ப ஜாப் தூக்கி கொஞ்சம் பெயின் ஆயிடுச்சு எனக்கு. ஒரு 4 நாளாக அது பெயின் இருக்கு. இவர் வந்து ஊர்லேருந்து வரேன்னு சொன்னார். அதுக்கோசரம் நான் வந்து ஃபேக்ட்ரி போகாத அவருடைய இந்த இதுவால யோகா இது சின்ன சின்ன ஆசனம் சொல்லி கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருந்தது. 50% குறைஞ்சிது. பட் இருந்தாலும் என்னுடைய சூழ்நிலை வேலைக்கு போய் தான் ஆகணும். அந்த டைம்ல நான் போய் கொஞ்சம் வயிற்று தூக்க சொல்ல கொஞ்சம் ஒரு 4 நாளா எனக்கு பெயின் இருக்கு. இந்த இந்த ஆசனங்கள் சின்ன சின்ன ஆசனங்களை எனக்கு சொல்லிக் கொடுத்த அவருக்கு, நம்ம பாலாஜி குரு சார் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். என்னுடைய இது வந்து அவருக்கு நான் நான் வந்து யோகாசனம் பண்ணாலும் இந்த கைட் பண்ண முடியாது. அவரு சில ஆசனங்கள் சொல்லிக் கொடுத்தது ரொம்ப உடம்பு ஃப்ரீயா இருக்கு. எனக்கு ஒரு ஆசனங்களும் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு ஜாயிண்ட்டுக்கு எனக்கு இந்த கைத்து பெயினால தான் அவரு ரொம்ப பார்த்து என்னை ரொம்ப கேர்ஃபுல்லா என்னை பார்த்து இது மாதிரி ஆசனங்கள் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப ரிலீஃபா இருக்கும் அப்படின்னு. அதுவும் நீ வீட்டில் ரெஸ்ட் எடுக்க சொன்னதுங்க. ரெஸ்ட் என்னோட சூழ்நிலை ரெஸ்ட் எடுக்க, நான் வேலைக்கு போய்தான் ஆகணும். அதனால அவரை என்னை பார்த்து ரொம்ப, அதாவது வந்து எனக்கு கைத்து பெயின் இருக்கு சொல்லி அவர் என்ன சொன்னார். அவர் அப்பப்போ என்னை மீட் பண்ணி பேசுவார், எப்படி வேலை இருக்குது கைத்து உங்களுக்கு, பரவாயில்ல சார் வைக்க கொஞ்சம் ரிலீஃபா நான் சொல்லி கொடுத்த ஆசனங்களை நீ பண்ணினது அப்படின்னு சொன்னார். ஓகே, அவர் ஓகேங்க, தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. இப்போ இவர் வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரியில வந்துட்டு ஃபேப்ரிகேட்டரா ஒர்க் பண்றாரு, ஹார்ட் ஒர்க்கர். ஸோ அவருக்கு வந்துட்டு வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது இந்த கழுத்துல பிரச்சனை வந்துருக்கு.
ஸோ அதனால பாத்தீங்க சொன்னா இந்த ஷோல்டருக்கு பின்னாடி இருக்கிற ஸ்காப்புலா, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அவருக்கு சிவியரா இது ஸ்கேட்ச் ஆயிட்டு இந்த ஜாயிண்ட்ல கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கு. ஸோ அதனால வந்து அவர் கழுத்து கீழே தொங்க போடும்போதும் ஒரு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா ஃபீல் பண்ணாரு, குனியத்துல கஷ்டப்பட்டு இருந்தாரு. ஸோ எதாச்சும் அந்த 2 நாள் நான் அவருக்கு ஸ்கூல்ல இருக்கும்போது இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இன்னொரு சின்ன மூவ்மெண்ட், இந்த பையன் கையை கொண்டு வந்து உங்க கழுத்துக்கு பின்பக்கமா கை நல்லா சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு பிரீத் இன் பண்ணும்போது நல்லா கை நல்லா செஸ்ட் ஓப்பன் பண்ணுங்க. பிரீத் அவுட் பண்ணும்போது இந்த எல்போஸ் 2 கிட்ட கொண்டு வந்து லேசா தலையை மேல ஸ்ட்ரெச் பண்ணுங்க. மறுபடியும் பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட். ஓகே, ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். ஹேண்ட் சிமுத்ரா, இறக்கி ஒரு பேக். ஸோ இந்த 2 எக்ஸசைஸ், இந்த எல்போ ரொட்டேஷன், அப்புறம் இந்த நெக் ஸ்ட்ரெச், இந்த 2மே பண்ணும்போதே அவருக்கு ஃப்ரீயா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த ஃப்ரோசன் ஷோல்டர், இந்த ஜாயிண்ட்ஸ் வந்து ஃப்ரோஸ் ஆயிடும். ஸோ மசில்ஸ் ஃப்ரோஸ் ஆயிடும். ஸோ இந்த டைம்ல வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ் பண்ணாங்கன்னா இந்த 2 days பண்ணதுக்கே வந்து அவருக்கு 50% ரெக்கவர் ஆயாச்சு. மறுபடியும் போய் அவர் ரெஸ்ட் எடுக்க முடியாது. அவர் சொன்ன மாதிரி அவருடைய வந்து வேலைக்கு போய் தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மறுபடியும் போய் அந்த வெயிட் பண்ணும்போது சம்டைம்ஸ் அந்த ரிசல்ட் மறுபடியும் வரதான் செய்யும். ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண சொன்னா அடுத்த நம்ம அதை ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிச்சோம். ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு நம்ம லேக் ஆஃப் எக்ஸசைஸ், லேக் ஆஃப் பேலன்ஸ்டு டயட், இது 2 தான் இம்பார்ட்டன்ட். இந்த டயட் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா இதை நம்ம கொஞ்சம் அந்த ப்ராக்டிஸ் ரெகுலரா பண்ண அவருக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கலாம் ஈஸியா ரெக்கவர் ஆயிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வார்ம் அப் ஸ்டாண்டிங் போஸ்டர் போயிடலாம். ப்ளீஸ் ஆல் ஆஃப் யூ ஸ்டாண்ட் அப். Right. Now the hand rotation, shoulder rotation. 1, 2, 5 minutesல கட் ஆனோன திருப்பி இந்த லெக்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. எல்லாரும் இந்த 5 minutesல கட் ஆகும், மறுபடியும் ரீஜாயின் பண்ணிக்கலாம். 4, 5 reverse rotation. 1, 2, 3, 4, 5. Now arm forward backward extension. 1, 2, 3, 4, 5. Arm rotation, keep your fingers on your shoulder. 1, 2, 3, 4, 5. Reverse rotation. 1, 2, 3, 4, 5. இப்போ ஒரு ஷோல்டர் ஜாயிண்ட், மேஜர் ஜாயிண்ட் முடிச்சோம். அடுத்து ஹிப் ஜாயிண்ட் வர போறோம். ஹிப் ரொட்டேஷன் clockwise. 1, 2, 3, 4, 5. Reverse rotation. 1, 2, 3, 4, 5. Join your foot. அடுத்தது knee joint. Come on, clockwise. 1, 2, 3, 4, 5. Reverse rotation. 1, 2, 3, 4, 5. அடுத்த ஜாயிண்ட் ankle. அந்த ankle jointக்கு நம்ம இந்த அப் டவுன் பண்ண போறோம். அப் அண்ட் டவுன் பண்ணும்போது சைமல்டேனியஸா ஆர்ம் ரைஸ் பண்ண போறோம் with breath in, breathe out. Come on, breathe in, force inhale, force exhale. 1, 2, 3, 4, 5. Relax, relax. Again, நம்ம அடுத்த ஹிப் ஜாயிண்ட் பண்ண போறோம். பேக் பெண்ட் அண்ட் ஃபார்வர்ட் பெண்ட். Come on, palm on your hip, bend back. 1, 2, 3, 4, 5. Bend forward. 1, 2, 3, 4, 5. Again, bend back. 1, 2, 3, 4, 5. Bend forward. 1, 2, 3, 4, 5. Relax. Now, lateral stretch. பக்கவாட்டுல வளைய போறோம். Join your foot. Right arm, breathe in, up. Sorry, breathe out, bend left side. 1, 2, 3, 4, 5. Breathe in, breathe out. Left arm, breathe in, breathe out. 1, 2, 3, 4, 5. Breathe in, breathe out. Again, right arm, breathe in, breathe out. 1, 2, 3, 4, 5. Breathe in, breathe out. The left arm, breathe in, breathe out. 1, 2, 3, 4, 5. Breathe in and breathe out. Okay, now twisting. காலை நல்லா அகலமா வச்சுருங்க. ரெடி? பின்னாடி பார்த்துக்கணும். Twist. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Relax, relax, relax.
ஸோ டீப் இன்ஹேல். ரைட். இப்போ எந்த ஆசன ப்ராக்டிஸே இல்லாதவங்களுக்கு இப்போ நம்ம பண்ண பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ரெச்சஸே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெனிஃபிட்டை கொடுக்கும். அவங்களுக்கே வந்து ஒரு பெரிய கிளாஸ் பண்ண மாதிரி ஆயிடும், எந்த ப்ராக்டிஸுமே இல்லாதவங்களுக்கு. ஸோ ப்ராக்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தான் வார்ம் அப். ஓகே. இதுக்கப்புறம் நம்ம எல்லா ஜாயிண்ட்ஸும் ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொன்னா, நம்ம ஹெல்த்தியா இருக்கணும்னு சொன்னா, ஸோ இது நம்ம பொதுவாக ஆக்சுவலாக நம்ம பார்க்கணும். அந்த போன்ஸ் பேசணும். இந்த போன்ஸ்க்கு வந்து ஒரு ஷேப்பு இன்னும் கொஞ்சம் நல்லா பில்டப் பண்ண சொன்னா மசில்ஸ். இந்த போனை கவர் பண்ணிருக்கூட மசில்ஸ். அந்த மசில்ஸ் தான் வந்துட்டு இப்போ ஜாயிண்ட்ஸ் சொன்னா ஜாயிண்ட் வந்து அந்த ஃபைப்ரஸ் மெட்டீரியல் கவர் பண்ணி அதை இருக்கவும் வச்சிருக்கோம். அதுக்கு மேல மசில்ஸ் ஸ்ட்ரென்த்தா இருக்கணும், அந்த லிகமெண்ட்ஸும் ஸ்ட்ரென்த்தா இருக்கணும், அந்த ஃபைப்ரஸ் நமக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கணும். ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரென்த்தா இருக்குன்னு சொன்னா நம்ம எந்த அளவுக்கு ஹெல்த்தியா எடுத்துக்கிட்டேன்னு சொன்னாலும் ஒர்க் அவுட் பண்ணாதான் அது ஸ்ட்ரென்த்தன் ஆகும். ஸோ ஒர்க் அவுட்னு சொல்லி பார்க்கும் எல்லா ஜாயிண்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ண வைக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரே வழி சூரிய நமஸ்கார். சூரிய நமஸ்காரம் ஒரு விநியாசான்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த போஸ்ட்ல ஆரம்பிக்கிறோமோ அந்த போஸ்ட்லயே கொண்டு வந்து முடிப்போம். அது வந்து நம்ம சூரிய நமஸ்காரம் 12 ஸ்டெப்ஸ் வரும். சில பேர் 13 ஸ்டெப்ஸும் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஸ்டெப் வந்து அடுத்த ஸ்டெப் பண்ண போற ஸ்டெப்புக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி ஒன் போஸ்ட் லீட்ஸ் டு அனதர் போஸ்ட். அந்த மாதிரி அந்த சைக்கிள் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகும்போது நம்ம எந்த போஸ்டை ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த போஸ்ட்டை முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விநியாசால நம்ம எல்லா ஜாயிண்ட்ஸ் எல்லா மசில்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய நமஸ்கார் மூவ்மெண்ட் வந்து ஒரு பெஸ்ட் மூவ்மெண்ட், பெஸ்ட் சீக்வன்ஸ் சொல்லலாம். ஸோ நம்ம எல்லா ஜாயிண்ட்ஸும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சூரிய நமஸ்கார் நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை வந்து முதல் 2 ரவுண்ட் வந்து நம்ம பேசிக் ஸ்டைல்ல பண்ண போறோம். அடுத்த 2 ரவுண்ட்ஸ் வந்துட்டு புஜங்காசனா, சலபாசனா அண்ட் தனுராசனா, இதை 3த்தையும் சேர்த்து சூரிய நமஸ்கார்ல ஆட் பண்ணி பண்ண போறோம். ஏன்னா நமக்கு பேக் போன் இந்த 33 டிஸ்க் இருக்குங்களா, வெர்டபிரல் காலம். ஸோ இதுதான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வழியா தான் நம்முடைய நர்வ்ஸ் எல்லாம் டிராவல் பண்ணுது. அந்த டிராவல் பண்ணி ப்ரொவைட் பண்ணி வைக்கிற அளவுக்கு நம்ம இந்த சூரிய நமஸ்கார் ஸ்ட்ரெச்சில் இந்த புஜங்காசனா, சலபாசனா, தனுராசனாவை நம்ம ஆட் பண்ண போறோம். ஓகே, ரெடி. இப்போ நம்ம பேசிக் ஸ்டைல 2 ரவுண்ட்ஸ் பண்ண போறோம். டைரக்ட் நமஸ்கார் பிரணாமாசன், ஹஸ்த உட்டானாசன், stretch your arm, பாதஹஸ்தாசன், அஸ்வசஞ்சலாசன், right leg back, பர்வதாசன், mountain, Shashankasan, sit on your heel, stretch your arm, forehead down, Shastanga Namaskar, lie flat, Bhujangasan, mountain, Parvatasan, kneel down, right leg forward, Aswasanchalasan, left forward, Padahastasana, Hasta Uttanasan, stretch your arm, Namaskar, Pranamasan. Second round. Hasta Uttanasan, stretch your arm, Padahastasana, Aswasanchalasan, left leg back, Parvatasan, mountain, Shashankasan, Shastanga Namaskar, lie flat, Bhujangasan, mount, Aswasanchalasan, left forward, Padahastasana, right leg forward, Hasta Uttanasan, stretch your arm, Pranamasan, hands down, deep inhale. இப்போ அடுத்த 2 ரவுண்ட்ஸ் புஜங்காசனா, அதை தொடர்ச்சியா சலபாசன், தனுராசன் பண்ண போறோம். ரெடி? நமஸ்கார் பிரணாமாசன், stretch your arm, Hasta Uttanasan, bend down, Padahastasana, right leg back, Aswasanchalasan, mountain, Parvatasan, Shashankasan, sit on your heel, Shastanga Namaskar, lie flat,
Now, Salavasana, bring your arm under your thigh, right leg up and support by left leg. 1, 2, 3, 4, 5. Down. Left leg up and support by right leg. 1, 2, 3, 4, 5. Now, Purna Salavasana. Breathe in, hold your breath, and lift your both legs up. 1, 2, 3, 4, 5. Down. Fold your legs and catch your ankle. Breathe in, lift your thighs up, chest up. 1, 2, 3, 4, 5. Down. Spread your legs, கால் அகலமா வச்சுக்கங்க. உங்க டோல நில்லுங்க. Bhujangasana, twisting. Come on, breathe in, up, turn right side. 1, 2, 3, 4, 5. Breathe out, down. Again, breathe in, up, breathe out, turn left. 1, 2, 3, 4, 5. Breathe out, down. Now, mountain. Parvatasana. Come on. Press. Asvasanchalasana. Kneel down. Right leg forward. Padasana. Hasta Uttanasana. Stretch your arm. Namaskar. Hands down. Deep inhale. Second round. Namaskar. Bend back. Stretch. Bend forward. Left leg back. Asvasanchalasana. Mountain. Parvatasana. Shashankasana. Sit on your heel. Shastanga Namaskar. Lie flat. Salavasana. Bring your arm under your thigh. Right leg up and support by left. 1, 2, 3, 4, 5. Down. Left leg up and support by right leg. 1, 2, 3, 4, 5. Down. Ready? Breathe in. Hold your breath. Flip your both legs up. 1, 2, 3, 4, 5. Down. Dhanurasana. Fold your legs and catch your ankle. Come on, breathe in. Raise your thighs up, chest up. 1, 2, 3, 4, 5. Down. Bhujangasana, twisting. Spread your legs and stand on your toes. Come on, breathe in, up. Breathe out, turn right. 1, 2, 3, 4, 5. Breathe out, down. Breathe in, up. Breathe out, turn left. 1, 2, 3, 4, 5. Breathe out, down. Mountain, Parvatasana. Come on. Asvasanchalasana. Hasta Uttanasana. Stretch your arm. Namaskar. Hands down. Deep inhale. Deep inhale. Partada. தாடாசனா பண்ணிட்டு போயிடுவோம். தாடாசனா பண்ணிட்டு அடுத்து வீரபத்ராசனா சீரியஸ் பண்ணுவோம். ரெடி? தாடாசனா, join your foot. 1, breathe in, arms up, leaves up, lock your finger and stretch out your palm. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8,
9. Relax. Breathe out, arm down, heel down. Tadasana twisting. Legs apart. Keep 2 feet gap in between your legs. Come on, breathe in, arms up. Lock your finger. Stretch out your palm. Breathe out. Turn right side. Come on, stretch your arm and twist to our kick. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Breathe in, come straight. Breathe out, turn left. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Breathe in, come straight. Breathe out, bend right side. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Breathe in, come straight. Breathe out, bend left. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Breathe in, come straight. Breathe out, arm down. Deep inhale. Deep inhale. Right. இப்போ இந்த தாடாசனா பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தாடாசனா நம்ம ஆர்ம் ரைஸ் பண்ணி ஃபிங்கர் லாக் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம டோல பேலன்ஸ் பண்ணும்போது நம்ம டோல் வந்து இந்த ஃபிங்கர்ஸ் வரைக்கும் எல்லா மசில்ஸ்லையும் எல்லா ஜாயிண்ட்டையும் ஸ்ட்ரெச் பண்ணும். இந்த பிசியோதெரப்பி ட்ராக்ஷன் போடுறாங்கலாம் அந்த மாதிரி நம்ம செல்ஃபா ட்ராக்ஷன் போட்டு நம்ம பாடியை ஃபிட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ அடுத்தது வாரியர் போஸ். வாரியர் போஸ் சீரியஸ் வீரபத்ராசனா வேரியேஷன்ஸோட பண்ண போகிறோம். வீரபத்ராசனா 1, 2, 3 இதை பண்ண போகிறோமா? ரெடி? மேட் கொஞ்சம் கிளாஸை போட்டுங்க. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இது எப்படி பிடிச்சிங்க தெரியும். ரைட் லெக் ஃபார்வர்ட். ரைட் லெக் வலது கால். ஓ இல்லை, இப்போ இங்கேருந்து வலது கால் கொண்டு போயிடு. எஸ், ரைட் லெக் ஃபார்வர்ட். வந்து அந்த டிஸ்டன்ஸ் லெக் பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது கிளியர் வியூ கிடைக்கும். ரெடி? இது 2 ரெகுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3.5 feet 3.5 to 4 feet டிஸ்டன்ஸ்லாம். நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்க வந்து 4 feet வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பொசிஷன் கரெக்டாக இருக்கும். Come on, breathe in, arms up, bend your right knee. Bend your right knee. வலது முட்டியை மடக்கி உட்காருங்க. கையை நல்லா மேலே ஸ்ட்ரெச் பண்ணுங்க. 1, லேசாக தலையை தூக்கி உங்க ரூஃபை பார்க்கலாம். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Relax. Breathe out, calm down. Straight your knee. Come back. Now, left leg forward. Ready? Breathe in, arms up, bend your left knee, lock your finger, stretch your arm, and lift your neck up. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Breathe out, arm down, back. Deep inhale. Virabhadrasana variation 2. Again, right leg, long step. Come on. Breathe in, arms up. Breathe out, bend your right knee and sit. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Breathe out, arm down. Right leg back. Left forward. It's the same distance. Come on, breathe in, arms up. Breathe out. Bend your left knee and sit. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Relax. Breathe out, arm down. Back. Deep inhale. Virabhadrasana variation 3.
Again, right leg, long step. Come on, spread your arm. Breathe out, bend your right knee, lie on your side, lock your finger and stretch forward. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Breathe in, spread your arm and straight your knee. Breathe out, arm down, come back. Now, bring your left forward. Keep the same distance. Breathe in, breathe out, bend your left knee, lie on your side, lock your finger and stretch forward. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Breathe in, spread your arm, straight your knee, breathe out, arm down, back. Deep inhale. Deep inhale. இப்போ இந்த வீரபத்ரா சீரீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா வீரபத்ரா 1 arm upward stretch, வீரபத்ரா 2 arm side stretch, வீரபத்ரா 3 both arm forward stretch. ஸோ இதுல உங்க ஆங்கிள், knee, thigh, ஷோல்டர், நெக் எல்லா மசில்ஸுமே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த வீரபத்ரா சீரீஸ் பண்ணீங்கன்னு சொன்னாலே நம்ம ஷோல்டர் நெக்கான வேற எதுவும் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் கூட இருக்காது. அந்த அளவுக்கு ஷோல்டருக்கும் நெக்குக்கும் அந்த சர்விக்கல் ஏரியாவுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ் சொன்னா இந்த வீரபத்ரா சீரீஸ் தான். ஓகே, ரைட். நவ் வி கோ ஃபார் ட்ரையாங்கிள் போஸ், திரிகோணாசன். அப்படியே right. Yeah, that is. Now, keep 3.5 feet distance. Okay, ready. Breathe in, arms up. Breathe out. Bend right side. உங்க ரைட் ஃபுட் வந்து 0 டிகிரி. இந்த சைடு 0 டிகிரின்னு சொன்னா உங்க லெஃப்ட் ஃபுட் வந்துட்டு 45 or above 45, less than 90 degree. Okay, ready. Breathe in. Breathe out. Bend down. Catch your ankle and stretch your left arm. Slowly turn your neck and gaze your left arm fingers. 1, 2, don't bend that knee. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Breathe in, arms up. Breathe out, arm down. Turn your foot direction. Now bring your left foot to 0 degree and left foot in less than 90 and above 45 degree. Come on, breathe in, arms up. Breathe out, bend left side. Catch your left ankle. Stretch your right arm. Turn your neck and gaze your right arm fingers. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Breathe in, come up. Breathe out, arm down. Again, Trikonasana variation. Again, right foot to 0 degree. Left in cross position. Breathe in, arms up. Breathe out, bend right side. Now bring your left arm over the head. Turn your neck and gaze your left bicep. On the bicep partner. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Breathe in, come up. Breathe out, arm down. Turn your foot to left side. Again, breathe in, arms up. Breathe out, bend left side. Stretch your right arm over the head. Turn your neck and gaze your right arm bicep. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Breathe in, come up. Breathe out, arm down. Relax, relax. Slow and deep inhale.
Slow and deep inhale. இந்த சூரிய நமஸ்காரில் வந்துட்டு நமக்கு இந்த லேட்டரல் ஸ்ட்ரெச் கிடைக்காது, ஒன்லி இந்த ஃபார்வர்ட் பேக்வர்ட் மூவ்மெண்ட்ல அதெல்லாம் கிடைச்சிடும். ஸோ சூரிய நமஸ்காரத்துக்காக அடுத்து இந்த திரிகோணாசனா பண்றது வந்து இது ரொம்ப ஒரு பெஸ்ட் லேட்டரல் ஸ்ட்ரெச். ஓகே, ready? Now we go for Utkatasana and variations. Ready? Keep what feet get in between your foot. Come on, breathe in, arms up. Breathe out, sit. 1, 2, 3, 4, 5. Turn right. 1, 2, 3, 4, 5. Forward. 1, 2, 3, 4, 5. Turn left. 1, 2, 3, 4, 5. Forward. 1, 2, 3, 4, 5. Spread your arm. 1, 2, 3, 4, 5. Up your arm. Lock your finger and stretch. 1, 2, 3, 4, 5. Down your arm. 1, 2, 3, 4, 5. Balance on your toe. 1. Raise your heel up. 2, 3, 4, 5. Relax. Relax. Deep inhale. Deep inhale. Deep inhale. Right, now we go for supine posture. இப்போ நம்ம ப்ரோன் வந்துட்டு சூரிய நமஸ்காரிலே பண்ணிட்டோம். முக்கியமான ப்ரோன் போஸ்டர் வந்து புஜங்காசனா, சலபாசனா, தனுராசனா. இதை மூணுமே நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டாலே supine போயிடுவோம். ஓகே, all of you please lie down. கொஞ்சம் ரைட். Lie flat. Slow and deep inhale and slow exhale. Right. Now, Ardha Halasana. காலம்க்கு சேர்த்து வைங்க. Bring your arms close to your body. Hold your legs. Now, right here, lower limb up. And start a ankle movement. So, forward, backward stretch. 1, 2. Those who are not able to keep your legs in 90 degrees, you can hold the side and maintain the pose also. Okay? 4, 5, 6, 7, 8, 9. Relax. Hold your leg or bring your leg inch by inch, slowly, 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 and relax, relax. Slow and deep inhale. Slow and deep inhale. இப்போ ஜதாரா பரியத்ராசனா ஹிப் ட்விஸ்ட் பண்ண போறோம். ஹிப் ஜாயிண்ட் தான் பண்ண போறோம். கையை வந்துட்டு அந்த டீ மாதிரி கொண்டு வந்துங்க, ஹரிசாண்டா வச்சுங்க. கையை இந்த மாதிரி 2 காலையும் ஃபோல்ட் பண்ணுங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு 2 தொடையும் வலது பக்கம் கொண்டு வரீங்க. உங்க வலது கையால இடது தொடையை அழுத்துங்க. தலையை திருப்பி இடது கை பக்கம், இடது கையை பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ உங்க 2 தொடையும் இடது பக்கம் கொண்டு வாங்க. உங்க இடது கையால வலது தொடையை அழுத்துங்க. தலைய வலது பக்கம் திருப்பி வலது கை பார்க்குற மாதிரி நல்லா டர்ன் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10.
மழை கால் நீட்டி அப்படியே படுங்க ரிலாக்ஸா. டீப் இன்ஹேல். இப்போ உங்க வலது காலை மடக்குங்க. உங்க வலது கால் கட்டவரில் உங்க வலது கையால ஹோல்ட் பண்ணி நல்லா மேல நீட்டுங்க. 1 2 3 4 5. அப்படியே வலது பக்கம் கீழே கொண்டு வாங்க. நல்லா தலை வரைக்கும் கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மறுபடியும் காலை மேல கொண்டு வாங்க. 1 2 3 4 5. இப்போ உங்க வலது கால் கட்டர்ல இடது கையில பிடிங்க. வலது கை கீழே கொண்டு வந்துங்க. இப்போ கால் வந்து இடது பக்கம் கொண்டு போங்க. தலை வந்து வலது பக்கமா இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மறுபடியும் காலை மேல கொண்டு வாங்க. வலது கையால பிடிங்க. இடது கை நீட்டி வச்சுங்க. 1 2 3 4 5. டவுன் டவுன். டீப் இன்ஹேல். இப்போ இடது கால மேல கொண்டு வாங்க. கமா ஸ்ட்ரெச். 1 2 3 4 5. அப்படியே இடது பக்கம் கீழே கொண்டு போங்க. தலை வலது பக்கம் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மறுபடியும் நேரம் கொண்டு வாங்க. இப்போ உங்க வலது கையால இடது கால் கட்டல பிடிங்க. வலது இடது கையை நீட்டிட்டு இந்த இடது கால வலது பக்கம் தலை இடது பக்கம் இருக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மறுபடியும் காலை நேரம் கொண்டு வந்து இடது கையால பிடிங்க. வலது கை கீழே கொண்டு வாங்க. 1 2 3 4 5. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். டீப் இன்ஹேல். ஸோ இந்த ஜதாரா பரிவர்த்தனை பார்த்தீங்கன்னு சொன்னா அடி முதுகு வந்து வலது பக்கம் திரும்புதுன்னு சொன்னா உங்க கழுத்து மேல் பக்கம் வந்து இடது பக்கம் திரும்பும். இப்போ நம்ம இந்த ஸ்பைனல் கார்டு இந்த 33 டிஸ்க் இருக்கு. அந்த 33 டிஸ்க் தான் நாம இப்போ ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ அடி இந்த 1வது டிஸ்க் வந்து வலது பக்கம் திரும்புதுன்னு சொன்னா 33வது டிஸ்க் வந்து இடது பக்கம் திரும்பும். அப்போ நம்ம இந்த தண்டு வடத்தை நல்ல ஒரு துணியை புழிகிற மாதிரி அந்த முறுக்கி அந்த ஸ்ட்ரெச்சை கொடுக்குறோம். ஸோ இது கொடுக்கறதுனால இந்த டிஸ்க்ல வர பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே நம்ம தவிர்த்துற மாதிரி பண்ணிடுறோம். ஓகே ரைட். இப்போ சேது பந்தாசனா போகிறோம். 2 காலை மடக்குங்க. உங்க கணுக்கால 2 கையில பிடிங்க. கணுக்கால பிடிக்க முடியாதவங்க உங்க உள்ளங்கையில மேட்ல வச்சு அழுத்தி இடுப்பு மேல தூக்கு பாருங்க. சேது பந்தாசனம். கமா அப். 1 2 3 4 5 6 7 8 9 டவுன். இந்த சேது பந்தாசனாக்கு வந்துட்டு டிஸ்லொகேஷன் போஸ்னே சொல்லுவாங்க. ஏதாவது டிஸ்க்ல கொஞ்சம் சின்ன சின்ன ஏதாவது மைனர் ஃபால்ட் அந்த டிஸ்லொகேட் ஆகுதுன்னு சொன்னா இந்த போஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே லொக்கேட் ஆயிடும். ஸோ அது அந்த ஜாயிண்ட்ஸை நம்ம ஸ்ட்ரென்த்தனாகவும் வச்சுக்க முடியும். ஓகே. அடுத்த பாவன முக்தாசனா. ஹோல்ட் யுவர் ரைட் லெக் அட் நீ. உங்க வலது முட்டியை 2 கையிலும் பிடிங்க. இப்போ இந்த பிரீத் இன் பண்ணிட்டு பிரீத் அவுட் பண்ணும்போது தான் தொடையை கொண்டு வந்து வயிற்று அழுத்த போறோம். ரெடி? பிரீத் இன், பிரீத் அவுட். உங்க தொடையால வயிற்று அழுத்துங்க. பிரீத் இன் பண்ணக்கூடாது, எம்டி ஆயிருங்க. 1 2 3 4 5. இப்போ காலை மாத்துங்க. இடது முட்டியை பிடிங்க. ரெடி? பிரீத் இன், பிரீத் அவுட். கம் ஆன் ஃப்ரெஷ். 1 2 3 4 5. இப்போ 2 முட்டியும் பிடிங்க. கம் ஆன். பிரீத் இன், பிரீத் அவுட். 1 2 3 4 5. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இப்போ நம்ம ஆசனத்தை முடிச்சாச்சு. அடுத்து சாந்தி ஆசனா ரிலாக்ஸேஷன் பண்ண போறோம். எல்லாம் மல்லாந்து படுங்க. பேக். காலை ஒரு 2 அடி தள்ளி தள்ளி வச்சுக்கங்க. லெக்ஸ் அபார்ட்.
உங்க கை உடம்புல இருந்து ஒரு அரடி தள்ளி இருக்கட்டும். உள்ளங்கை வானத்தை பத்தாம இருக்கலாம். Keep your palm facing upwards. Close your eyes. Take deep inhale and slow exhale. ஆழமா மூச்சு எடுத்து நிதானமா வெளியிடுங்க. Come to normal breathing, as usual breathing. சாதாரண மூச்சுக்கு வந்துருங்க. Focus on your mind. உங்க கவனம் உங்க மூச்சுல இருக்கட்டும். Watch your inhale and exhale. Relax your body perfect parts from foot to head and allow them to take rest. Keep your mind around your body and breath and start the relaxation. Relax your toes, heels and ankles. The blood circulation, magnetic field and electric field are normal in these parts. And allow these parts to take rest. The toes, heels and ankles are completely relaxed. Oh, yeah. Relax your calf muscles and knees. The blood circulation, magnetic field, and electric field are normal in these parts. Allow these parts to take rest. Your calf muscles and knees are completely relaxed. Oh, yeah. Relax your thighs and hips. The blood circulation, magnetic field, and electric field are normal in these parts. And allow these parts to take rest. Your thighs and hips are completely relaxed. Om Shanti. Relax your abdomen, stomach, the blood circulation, magnetic field, and electric field are normal in these parts. Allow these parts to take rest. Your abdomen, stomach are completely relaxed. Oh, Shanti. Relax your chest and shoulders, the blood circulation, magnetic field, and electric field are normal in these parts. Allow these parts to take rest. Your chest and shoulders are completely relaxed. Oh, yeah. Relax your arms and fingers, the blood circulation, magnetic field, and electric field are normal in these parts. And allow these parts to take rest. Your chest, arms and fingers are completely relaxed. Oh, yeah. Relax your neck, head, and face, the blood circulation, magnetic field, and electric field are normal in these parts. And allow these parts to take rest. Your neck, head, and face are completely relaxed. Om
Join your legs. Hands, bring your hands close to your body. Now bring your left arm over the head and keep on the mat. Hold your right leg and turn left side. And slowly come to Ardha Padmasana without opening your eye. Kangal திறக்காம Ardha Padmasana உட்கார்ந்துருங்க. Hands in chin mudra. Take deep inhale and slow exhale. Now join your palms and gently rub your palms. And keep you on your face, massage your eye, hair, chin, cheek. And bring your palm in front of your face and open your eye. Okay. Right. Now, we go for pranayama. Ready. Hands in chin mudra. Sit erect. So, நம்ம ஸ்ட்ரைட்டா நாடி சுத்தி பிராணாயாமா போயிடலாம். அந்த சூரிய நமஸ்கார் வித் வேரியேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு வரும்போது நம்ம நாசல் ட்ராக் வந்து கிளியர் ஆயிட்டு இருக்கும். ஸோ கபாலை பத்தி பத்திரிக்கா பண்ணணும் அவசியம் இருக்காது. ஸ்ட்ரைட்டா நாடி சுத்தி போயிடலாம். நாடி சுத்தின்றது லெஃப்ட் இன்ஹேல் ஹோல்டிங், ரைட் எக்ஸ்ஹேல், ரைட் இன்ஹேல் ஹோல்டிங், லெஃப்ட் எக்ஸ்ஹேல். ஸோ 5 செகண்ட்ஸ் மூச்சு எடுக்கிறீங்கன்னு சொன்னா 5 செகண்ட் நேரம் மூச்சு உள்ள இழுத்து 5 செகண்ட் நிறுத்தி 5 செகண்ட் வெளில விட போதும். ஓகே, இதை ஒரு ரவுண்ட் பண்ணா போதும். Sit erect. Now close the right nostril. Left inhale. Hold. 1, 2, 3, 4, 5. Right exhale. Right inhale. Hold. 1, 2, 3, 4, 5. Left exhale. இது ஒரு ரவுண்ட் நாடி சோதரா. இந்த நாடி சோதரா நாடி சுத்தி ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இதை வந்துட்டு நீங்க மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படி அதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இப்போ நம்ம அடுத்து சீத்தலி பிராணாயாமா. ஸோ இந்த சம்மர் சீசனால பாடி கூல் பண்ணிக்கலாம். ஸோ சீத்தலி வந்து நாக்கு வழியா மூச்சு உள்ள எடுத்து மூக்கு வழியா வெளியே விட போறோம் வித் நெக் மூவ்மெண்ட். நெக்கை அப் டவுன் பண்றது மூலமா பண்ண போறோம். நெக்கை டவுன் பண்ணுங்க, நாக்கை ரோல் பண்ணி வச்சுட்டு மூச்சு இழுக்கும் போது நெக்கை மேலே கொண்டு வருவோம். Oh, breathe out by nose, neck down. Again. One more time. Okay, closing prayer. Hands in Namaskar. உடல் மனம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நோய் நொடி வராது இருக்க வேண்டும், உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிக்கும் நன்மை செய்யக்கூடிய அறிவையும் ஆற்றலையும் எனக்கு தர வேண்டும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. தேங்க்யூ ஆல். சுகன்யா மேடம். ஓகே சார், சுகன்யா மேடம் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார். ஃபீட்பேக் கேட்போம். யாரும் செஷன் எப்படி இருந்ததுன்னு யாரும் சொல்லலாம். சூப்பரா இருந்தது மேடம் செஷன். பாலாஜி சார், குட் மார்னிங். இந்த செஷன் குட் மார்னிங். ரொம்ப நல்லா இருந்தது சார். சூப்பர் எக்ஸலன்ட் செஷன். ஆஸ் யூஷுவல் கிளாஸ்லாம் நான் வந்து மிஸ் பண்ணவே மாட்டேன். ஆஸ் யூஷுவல் ரொம்ப நல்லா இருந்தது. இது ரொம்ப ரிலீஃபா இருக்கு சார். இப்போ எனக்கு வந்து உடம்பு முடியலன்னு சொன்னேன்ல ஒரு வாரம். ஸோ இது பண்ணதுக்கு அப்புறம் நானே பிரைட்டா ஃபீல் பண்றேன். பேக் பெயின் எல்லாம் போயிடுச்சு சார். ரெகுலரா அதை பண்ண தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரைட் ரைட் ரைட். தேங்க்யூ மேம். ஹலோ சார், வாணிஸ்ரீ பேசுறேன். ஆஸ் யூஷுவல் எக்ஸலன்ட் செஷன் சார். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு கிளாஸுமே ஒரு தெரப்பி செஷன் மாதிரி இருக்கும். ஒரு பிஹெச்டி காரங்களுக்கு எடுக்கிற ஒரு தெரப்பி செஷன் மாதிரி இருக்கும். இன்னைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. 360 ஜாயின்ஸ்க்கும் அவ்வளோ நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க. உடம்பு ஃபுல்லா அப்படியே மசாஜ் பண்ண மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். குட் மார்னிங் பாலாஜி. யாரு?
குட் மார்னிங், குட் மார்னிங். குட் மார்னிங் பாலாஜி சார். திரிகோணாசனம், சூரிய நமஸ்கார் வேரியேஷன் எல்லாம் நல்லா இருந்தது, ரொம்ப ரிலாக்ஸா இருந்தது. எஸ்பெஷலி சாந்தி ஆசனம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் பாலாஜி. தேங்க்யூ, தேங்க்யூ. நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ. தேங்க்யூ வேலன் சார். தேங்க்யூ. வணக்கம் சார், நான் பிரசன்னா பேசுறேன். யாருங்க? பிரசன்னகுமாரி. சொல்லுங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் சாரி கேட்டுக்கிறேன். எனக்கு அது மியூட்ல தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் இது பண்ணிட்டேன். என்னோட பசங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க, அதனால அந்த இது நடந்துச்சு. ரொம்ப சாரி. நான் உங்களோடது வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அட்டன் பண்றேன். நான் வந்து ருமட்டாய்டு பேஷண்ட்டும் கூட. எனக்கு அந்த ஃப்ரோசன் ஷோல்டர், அப்புறம் வந்து ஃப்ரோசன் எல்போ அதெல்லாம் இருக்கு எனக்கு. ஸோ உங்களோட பார்க்கும்போது என்னால பண்ண முடிஞ்சுது எனக்கு. ஸோ நான் ட்ரை பண்ணிட்டு நான் அப்புறம் உங்களுக்கு வந்து நான் எப்படி ஃபீல் பண்றேன் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ட்ரபிள் இருக்கு. நான் ரெகுலரா பண்ணிட்டு நான் வந்து சுகன்யா மேடம் மூலமா நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் சார். தேங்க்யூ சோ மச். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. யாரும் ஃபீட்பேக் சொல்றீங்களா? வாய்ஸ் கேக்குதா என்னோடது? ஓகே ஓகே சார். இதுல நம்ம எதுக்காக நம்ம மூச்சை கவனிச்சுட்டே பண்ண சொன்னாங்கன்னு சார் சொன்னது யாருக்கும் தெரியுமா என்னன்னு? ஏன் நம்ம அந்த மூச்சை கவனிச்சுட்டே பண்றோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு மைண்ட் எப்போதும் வந்து எப்படி சொல்றது, அன்வாலண்டரி. அது நம்ம சொன்ன பேச்ச கேட்காது. இப்ப கை கால் எல்லாம் நம்ம சொன்ன பேச்ச கேட்கும். சோ கை கால் எல்லாமே நம்ம அதனால என்ன பண்ண முடியுமோ அதே மாதிரிதான் பிராணாவும். பிராணா வந்து நேரமும் எல்லா இடத்துலயும், அதுவும் அன்வாலண்டரி ஃபங்க்ஷன், அது வாலண்டரி கிடையாது. சோ அந்த நம்ம மைண்ட ஒரு இடத்துல புடிச்சு நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த மூச்சை கவனிக்கிறது தான் ஒரே டூல். அந்த மூச்சை கவனிச்சுட்டே இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பிரசன்ட்ல லிவ் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய வரும். அந்த அப்போதான் நம்ம, ஏன்னா எப்ப பார்த்தாலும் மைண்ட் வந்து எதையாவது யோசிச்சுட்டே இருக்கும். ஒண்ணு பழச யோசிக்கும், இல்லாட்டி ஃபியூச்சரை பத்தி யோசிக்கும். சோ அந்த மாதிரி இல்லாம கரண்ட் சிச்சுவேஷன்ல நம்ம பிரசன்ட் லைஃப்ல இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மூச்சை கவனிக்க சொல்லியிருக்காங்க நம்மளோட முன்னோர்கள். அதனாலதான் பாத்தீங்கன்னா புத்தருமே விபாசனா மெடிடேஷன் சொல்லியிருப்பாங்க. அவங்களோடது ஃபுல்லா விபாசனால ஃபுல்லாவே மூச்சை கவனிக்கிறது மட்டும்தான். சோ அந்த ஆசனாஸ் பண்ணும்போது நம்ம இந்த மூச்சை கவனிச்சுட்டே இருக்கும்போது நம்மளால கான்சென்ட்ரேஷனை கொண்டு வர முடியும், பிரசன்ட் லைஃப நல்லா என்ஜாய் பண்ணி வாழ முடியும். அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க அந்த மூச்சை கவனிச்சுட்டே பண்ணணுங்கிறத. சோ அதனாலதான் யோகால அந்த தெரப்பி மாதிரி அந்த மூச்சை கவனிச்சுட்டே யோகா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. யோகா பண்ணாலே நல்ல எஃபெக்ட், பட் இந்த மூச்சை கவனிச்சுட்டே பண்ணும்போது அதுக்கு இன்னும் நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் நமக்கு. ஸோ ஓகே, எல்லாரும் இந்த செஷனை ரொம்ப நல்லா சக்சஸ்ஃபுல்லா இது பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ சோ மச். எல்லாருக்கும் தேங்க்ஸ். பாலாஜி சார், உங்களுக்கு ஒன்ஸ் அகேன் ஐ தேங்க்யூ. ரொம்ப நல்லா ஆஸ் யூஷுவல் ரொம்ப நல்லா செஷன் நடத்தி கொடுத்தீங்க. நிஜமா பாலாஜி சார் வந்து அவ்வளவு நல்லா பண்ணுவாங்க. இவங்க இன்னைக்கு ஒருத்தங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க ஃபீட்பேக் அவங்களுக்கு சரியானதுக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் சயாட்டிக்கா ஒருத்தங்களுக்கு நான் என்சிவின்னு ஒரு இது இருக்கு, நற்சிந்தனை வட்டம்னு ஒரு யோகா கிளாஸஸ் இருக்கு. அங்க பாலாஜி சார் கிளாஸ் எடுப்பாங்க. அங்கேயே அவங்க கூட்டிட்டு போயிருக்காங்க ஃபீட்பேக். அவங்களுக்கு சரியானவங்கள யோகா பண்ணி அவங்க சரியானவங்கள அவங்களோட வியூஸ சொல்லியிருக்காங்க. நான் நிறைய பார்த்திருக்கேன். அவங்க 2-3 அவங்க இத ஒரு ரிசர்ச், அவங்க இன்னும் PhD ஜாயின் பண்ணலையே தவிர, பட் அதை வந்து ரிசர்ச் அப்ளை பண்ணி நிறைய பேருக்கு அப்ளை பண்ணி அவங்க சக்சஸும் அடைஞ்சிட்டாங்க. சோ தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் இவ்வளவு ஒரு நல்ல செஷனை கொடுத்ததுக்கு. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஆல். உங்க எல்லாருக்கும் வந்து இந்த எங்க செஷனை வந்து ரொம்ப நல்லா இது பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நானும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. இந்த 10வது இன்டர்நேஷனல் யோகா டேக்கு எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுக்கணும் அப்படின்றதுனால இவ்வளவு முயற்சி எடுத்து நீங்க பண்ணதுல என்னுடைய சிறிய பங்களிப்புக்காக நானும் பெருமைப்படுறேன். உங்களையும் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். நீங்க இந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறேன். உங்களுடைய முயற்சிகள் இதுக்கு அப்புறமும் தொடரணும். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். பிரசன்னா மேடம், இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க யோகா பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லி. கொஞ்சம் நல்லா யோகா பண்ணினீங்கன்னா நல்லா உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். நீங்க ஒரு தடவை செய்ய ஆரம்பிச்சு உங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்களே யோகா பண்றதை விட மாட்டீங்க. சோ எல்லாருமே ரெகுலரா யோகா பண்ணணும்னு
வச்சுக்கோங்க. நம்ம பண்ணுவோம் தான், ஆனா அந்த டைம் என்ன செய்வோம், பதஞ்சலி அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க, தீர்க்க கால நைரந்தரிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டினியூஸா பண்ணாதான் நமக்கு என்ன வரும், ஒரு சக்சஸ் கிடைக்கும். ஒரு 2 நாள் செஞ்சுட்டு 2 நாள் விட்டுருவோம் எல்லாருமே. அந்த இதுக்காக தான் அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கண்டினியூஸா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப காலம் பண்ணும்போதுதான் அதோட வெற்றி கிடைக்கும் நமக்கு. எதுக்குமே உடனே வெற்றி கிடைக்காது, அதை தொடர்ந்து அதை டெய்லி பண்ணும்போது அதோட வெற்றி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம எல்லாரும் கண்டினியூஸா பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இதை இந்த யோகா டேல இருந்து எடுத்துட்டு ரெகுலரா யோகா பண்ணி ஹெல்த்தியா இருப்போம். கண்டிப்பா நான் ரெகுலரா பண்றதுக்கு முயற்சி பண்றேன், கண்டிப்பா பண்றேன் நான். தேங்க்யூ. தேங்க்யூ. எனி அதர் வியூஸ் யாரும் எதுவும் சொல்றீங்களா? லீவ் பண்ணிக்கலாமா? ஏன்னா எல்லாம் மார்னிங் ஆபீஸ் கிளம்புறது, அடுத்து ஸ்கூல் கிளம்புறது இருக்கும். உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. வாய்ஸ் பிரேக் ஆகுதா சார்? உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது மேடம். ஆமா சார், நெட் கொஞ்சம் இதாகுது போல, நடுவுல